பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். புல்லாகி பூடுவாய் புலமாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இன்னும் இத்தனை பிறவிகள் இருக்கும் போது நம்ம ஏன் இந்த மனித பிறவியில பிறந்திருக்கோம்? நிச்சயமா இந்த இடத்துல ஒரு கேள்வியை நம்ம ஏன் இங்க நான் கேள்வியா எழுப்புறேன்னா, நமது இந்த ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சியில அத்தனை அடியார்கள் வந்து அத்தனை மகிமைகள் சொல்றாங்க. அத்தனையுமே நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கராவை நம்ம பார்ப்பதற்கும் அவளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குமே. ஆசீர்வாதத்தை எப்படி பெற வேண்டும், எப்படி வழிமுறைகள் பெற வேண்டும், பூஜை முறைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதை பற்றி அத்துணை தகவல்களையும் எப்பவுமே நல்ல பரிச்சயமாய் தெரிந்திருக்கக்கூடிய நமது சுவாமிகள் எங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வழிபாட்டு முறைகள் பற்றியும் பல தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, எத்தனையோ பேர் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழிபாட்டு முறைகள் ஒரு சிறந்த தீர்வுங்கிறது நமது உலகத்துக்கு முதலாக ராகு கால பூஜை முறை மூலமாக எடுத்துரைத்திருக்கீங்க. ராகு கால பூஜை முறைகளை எப்படி செய்யலாம், அப்படி செய்யறதுனால அவங்களுக்கு என்ன பயனுங்கிற ஒரு தகவலை சொல்லிடுறீங்களா? நிச்சயமா. ராகு கால பூஜை என்பது நமது அடியார்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், புதிதாக பார்க்கின்றவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஏன் இதை சொல்றேன்னா, ராகு கால பூஜையை ஆரம்பித்தவர்களுக்கு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமா அன்னை ஜெய் பிரத்யங்கரானா யாருன்னு தெரியும், இந்த குரு என்பவன் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா ராகு கால பூஜை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் கிடைச்சிருந்தா இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருக்க மாட்டேனே சுவாமின்னு சொல்றவர்கள் எண்ணற்றோர். எத்தனை பேர்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா அதற்கு என்ன காரணம்? இந்த பூஜையில் பலன் இருக்கிறது. அதற்கு நீங்கள் மனம் வைத்து பூஜை செய்யணும், நம்பிக்கையோடு. மலர் வைத்து பூஜை செய்கின்றீர்களோ இல்லையோ, உங்கள் மனம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த மனதை அவளிடம் கொடுத்தால், நீங்கள் மலர் வைத்தாலும் சரி, மலர் வைக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் வைக்கும் மலரில் பூஜை இல்லை, பக்தி இல்லை, உங்கள் எண்ணத்தில் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை அவளிடம் கொடுங்கள். அதனால எண்ணத்தில் வாழ்பவளே போற்றி. புரியுதா? இந்த ராகுகால பூஜை என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் நடைபெற வேண்டும். சுவாமி, இல்லத்துல நடைபெறும் தெரியும், அது என்ன உள்ளத்துல? உள்ளத்திலிருந்து எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தால் அடிவயத்திலிருந்து வரணும். ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே இப்படி சொல்லணும். அது அமைதியாக சொல்லும் போதும் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே இப்படியும் சொல்லலாம். கத்தி தான் சொல்லணும்னு இல்லை, மனதார அடிவயத்திலிருந்து அந்த மந்திரத்தை வரும்போது உங்களில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்னை ஜெய் பிரத்யங்கிரா வெளியே வருவாள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லித் தருவாள். அவளை பிடிப்பதற்கு ஏதாவது ஒரு தவம் செய்ய வேண்டுமா, இல்லை நான் ஒரு காட்டில் போய் ஒரு 48 நாள் தங்க வேண்டுமா, தவம் இருக்கணுமா, இல்லை ஏதாவது நம்ம ஜெய் பிரத்யங்கிரா பீடத்திலே ஒரு 48 நாள் அங்கேயே இருந்து தங்கி பணி செய்ய வேண்டுமா, இல்லை எனக்கு சேவை செய்ய வேண்டுமா, இப்படி எந்த பணியும் கிடையாது. அன்றாட பணியோடு பிணி தீர்க்கும் மருந்தாக இந்த ராகுகால பூஜையை தொடங்குங்கள்ன்ற. இதுல என்ன கஷ்டம்? சுவாமி, நான் ராகுகால நேரத்தில் செய்ய முடியாது, செய்ய வேண்டாம், காலை மாலை ஏதாவது ஒரு நேரம் 6 to 7 செய்யுங்க. சுவாமி, நான் எப்பயும் வீட்டில் வந்து 9 மணிக்கு தான் நான் விளக்கேற்றுவேன், அதுலேயே செய்யலாமா? சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு விளக்கேற்றுவேன், அதுலேயே செய்யலாமா? தாராளமாக செய்யுங்கள். அன்னையின் படத்தை வைத்து 2 அகல் தீபம் வைத்து ஒரு டம்ளரில் தண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் சிறிது தேன் விட்டு அன்னையை மனமுருக வேண்டி ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, அன்னை என் மூலமாக அருளிய ஜெய் பிரத்யங்கிரா போற்றியை படிங்கள். ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி, ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, ஜெய் உலகாளும் தாயே போற்றின்னு ஆரம்பிக்கும். போற்றினா நம்ம போற்றி வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஜெய் பிரத்யங்கிரா போற்றின்னு பாருங்க. அது ஜெய் பிரத்யங்கிரா பீடம் வழங்கியதான் பாருங்க. எப்படி ஜெய் பிரத்யங்கரா பீடம்? இந்த அன்னை ஜெய் பிரத்யங்கிரா எங்க இருக்கா? ஜெய் பிரத்யங்கிரா பீடத்துல இருக்கா. பிரத்யங்கிரா உலகம் எங்கும் எல்லாரும் வச்சிருக்காங்க கோயில், ஆனா நமக்கு வித்தியாசம் கொடுத்திருக்காளே. நான் சொல்லலையேங்க, அவ சொல்லியிருக்கா. ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகு கால பூஜை, ஜெய் பிரத்யங்கிரா பீடம், ஜெய் பிரத்யங்கிரா பூஜை.
புரியுதா? ஜெய் பிரத்திங்கிரா நடுநிசி நிக்கும்பலா யாகம், புரியுதா? எல்லாமே அங்க ஜெய் பிரத்திங்கிரா ராகு கால பூஜை, அமாவாசை கூட்டு வழிபாடு, இப்படி எல்லாமே பௌர்ணமி புஷ்பாஞ்சலி எல்லாமே ஜெய் பிரத்திங்கிரா என்று அன்னையே ஜெய் பிரத்திங்கிறான்ற. அப்ப இந்த மந்திரத்தை மற்றவங்க பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் அவங்க பயன்படுத்துவது அவங்க விருப்பம். அது அன்னை என்னவோ அவ முடிவு பண்ணிக்கிறா. ஆனா மற்ற பிரத்திங்கிராவுக்கு ஜெய் பிரத்திங்கிரா சொல்லாம எல்லா பிரத்திங்கிராவுக்கும் சொல்லுங்க. ஆனா ஜெய் பிரத்திங்கிரா மந்திரத்தை உருவாக்கி கொடுத்த அன்னை இவள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தில் தான் ஜெய் பிரத்திங்கிரா இருக்கா. இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஜெய் பிரத்திங்கிரா இருக்காளாங்க, அப்ப வேலை செய்யும். ஜெய் பிரத்திங்கிரா இல்லைன்னா எப்படி அந்த மந்திரம் வேலை செய்யும்? அப்ப நீங்க வீட்டுல அம்பாளின் படத்தை வச்சிருக்கீங்களா, இந்த ஜெய் பிரத்திங்கிரா அன்னையின் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று இடைவிடாது உங்கள் பிரச்சனை வரும்போது சொல்லுங்க. ராகு கால பூஜையை நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. அம்மா கூடவேறு வழி நடத்துன்ற ஒரு தாரக மந்திரம் கொடுத்துருக்கா. என்ன மந்திரம்? கூடவேறுமா வழி நடத்துமா. கூடவே இருந்து வழி நடத்த சொல்றோம். அப்ப கூடவே இருந்து வழி நடத்தினா உனக்கு என்னென்ன தேவையோ அவளுக்கு தெரியாதா? நம்ம பெத்த தாய் நமக்கு சின்ன வயதுல நம்ம கேட்டா சாப்பாடு கொடுத்தா, நம்ம கேட்டா அம்மா தாய்ப்பால் கொடுத்தா, நேரம் பார்த்து வைத்த தொட்டு பார்த்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது, புரியுதா? அப்படி நமக்கு என்ன தேவையோ தொட்டு பார்த்து நீங்கள் பூஜை செய்து அவளை தொட 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 அவள் உங்களை தொடுவாள், உங்களுக்கு அனைத்தும் கொடுப்பாள். என்ன தேவை என்பதை அவள் புரிந்து கொள்வாள். உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டா. எது தேவையோ, எது முக்கியம், இந்த நேரத்தில் எது முக்கியம், இந்த நேரத்தில் எனக்கு தைரியம் வேணும், அந்த தைரியத்தை கொடுப்பா. இந்த நேரத்தில் 3 வேளை சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடை கொடுப்பா. இந்த நேரத்தில் நம் வீட்டில் ஒற்றுமை வேண்டும், அந்த ஒற்றுமையை கொடுப்பா. புரியுதா? இந்த நேரத்தில் எனக்கு மங்களங்கள் தேவை, திருமண தடை, அந்த தடை, இந்த தடை, என்ன தடை இருக்கு அதை நீக்கி திருமணம் என்னும் மங்களத்தை கொடுத்து, குழந்தை பாக்கியம் இல்லை அந்த தடையை நீக்கி குழந்தை என்னும் மங்கள செல்வத்தை கொடுத்து, எல்லாமே மங்களம் தானே. அப்படி உங்களுக்கு செல்வம் என்பது பணத்தை மட்டும் இல்லை, 16 வகையான செல்வங்கள். உனக்கு தூக்கமும் ஒரு செல்வம் தானே. இந்த நேரத்தில் தூக்கம் இல்லை, எத்தனையோ டென்ஷன்ல இருக்குங்க, நல்ல தூக்கத்தை கொடுப்பாள். புரியுதா? இப்படி உங்களுடைய தேவை அறிந்து தேவைக்கேற்றாற் போல் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களோடு பேசும் தெய்வமான இந்த ஜெய் பிரத்திங்கிராவை ராகுகால பூஜையின் மூலமாக பிடியுங்கள். இந்த பிரத்திங்கிரா உங்களோடு பேசுவாள். பேசுகின்ற பிரத்திங்கிரா ஜெய் பிரத்திங்கிரா. சாமியார்ட்ட தான் பேசுவா, இந்த இவங்கள்ட்ட தான் பேசுவா, அப்படிலாம் கிடையாது. நம்மளோடு பேசுகின்ற தெய்வம் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. எப்படி பேசுவா சாமி? ராகுகால பூஜையை செய்ய செய்ய உங்களோடு பேசுகின்ற தெய்வம் உங்களை பேசிக்கொண்டே வழி நடத்துவாள். சில பேர் சொல்ல எனக்கு பேசல, உன்னை பேசாமலே வழி நடத்துறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில பண்ணுவா. எனக்கு இவங்களுக்கு பண்ணது ஏன் எனக்கு பண்ணல அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு தாய் 5 பிள்ளைகள் இருந்தா நம்ம கையில் இருக்கிற 5 பேர்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, எல்லா பிள்ளைக்கும் எல்லா சாப்பாடும் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு தயிர் சாதம் கொடுக்க மாட்டேன், ஏய் எனக்கு சளி பிடிக்கும், அவனுக்கு கொடுக்குறியே எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றான்னு கேட்க முடியுமா? உனக்கு இந்த அவனுக்கு அந்த வீசிங் பிரச்சனை இருக்கலாம், இல்லை சளி பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்கு கோல்டுனாலே ஒத்துக்காது, அதனால தயிர் சாதம் கொடுக்கல, நமக்கு சாம்பார் சாதம் கொடுப்பேன். எனக்கு அவனுக்கு தயிர் சாதம், எனக்கு ஏன் சாம்பார் சாதம் கேட்க முடியாது. உனக்கு என்ன தரணுமோ அதுதான் கொடுப்பேன். உன் தாய் உன்னை பார்த்துப்பா. பெத்த தாய் பார்த்துக்கும் போது ஜெய் பிரத்திங்கிரா அன்னை பார்க்க மாட்டாளா? நிச்சயமாக அவள் பார்க்கவில்லை என்றால் அது தவறான செய்தி. இந்த ராகுகால பூஜை செய்கிற அத்தனை பேரையுமே பார்க்கிறா. உன் வினை பயன் முடிக்க வரைக்கும் பொறுமையா இருப்பா. சில விஷயங்களுக்கு எல்லாரும் காப்பான், ராகுகால பூஜை பண்றேன்னு எனக்கே இந்த கஷ்டம் வருது, பயப்படாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. வெச்ச அடியம் திருப்பி பின் வாங்காதீங்க, முன்னாடி போய்கிட்டே இருங்க. போக 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 கூட வந்தே தீருவா. உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தே தீருவா, அதை செய்தே காட்டுவா. அப்படிப்பட்ட ராகுகால பூஜையை பிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் அனைத்தும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாள். அப்படி வழிநடத்தும் போது நான் ராகுகால பூஜை பண்றதுக்கு முன்னாடி பீடத்துக்கு வரட்டுமா, இல்ல பூஜை பண்ணிட்டு பீடத்துக்கு வரட்டுமா, உங்கள் விருப்பம், உங்கள் சூழ்நிலை. பீடத்துக்கு வந்துட்டு ராகுகால பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லல, புரியுதா? உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்கீங்களா, வாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கீங்களா, ஆரம்பிச்சுட்டு வாங்க. ஆனா அந்த மண்ணை மிதிங்க, 21 நாளுக்குள்ள முடிங்க. அதே சுவாமி 21 நாள் அதையே நம்ம கடைபிடிக்கணும் அந்த தினத்தை. நிச்சயமா. அதாவது ஒரு தெய்வத்திடம் நெருங்குவதற்கு சில நாட்கள் ஆகும். இந்த அன்னையிடம் நெருங்குவதற்கு ஒரு நாள் கூட போதும், ஒரு நிமிஷம் கூட போதும். நம்மள நிகழ்ச்சியில எத்தனையோ அடியார்கள் பார்ப்பாங்க, பார்த்த உடனே பூஜை பண்ண நல்லா இருக்கேன், இப்படி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டேன், ஜெய் பிரத்திங்கிரேசனை உயிருக்கு போராட நிலைமையில கூட மாத்தி காட்டிருக்கா. ஒரு க்ஷணம் போதும், நம்பிக்கை. அப்ப அந்த ஏன் 21 நாள்? அவளிடம் நெருங்குவதற்காக அந்த 21 நாள்.
அவளிடம் நீங்கள் நெருங்குவதற்கு. ஏன் 110 போற்றி படிக்கிறோம்? ஒரு போற்றிலையாவது அவளை உண்மையா நினைச்சிட மாட்டோமோ? ஏதாவது ஒரு இடத்துல அவளை நினைச்சு போயிடும். ஏன்னா பல சிந்தனையில இருக்கும். ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, எங்க பணம் கொடுத்தோமே, இங்க வரணும், நமக்கு நாளைக்கு டியூ கட்டணுமே, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையே, ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, இப்படி எதையோ சிந்தனை வரும். ஆனா அந்த சிந்தனையிலையும் 110ல் 1 2 3 4 எத்தனையில நீ நெருங்குற அவள்கிட்ட. அதனால அந்த 110 போற்றி. அது போல அந்த 21 நாள்ல நம்ம ஏதாவது ஒரு நாள்லயாவது நம்ம அவளிடம் நெருங்கிட மாட்டோமா? அது அவ ஒரு நாள் நம்மளிடம் நெருங்க மாட்டாளா? அதற்காக இந்த 21 நாள். அதே மாதிரி இந்த மந்திரம் ஜெய் பிரத்திங்கரா, ஜெய் ஜெய் பிரத்திங்கரா, இந்த மந்திரத்தை நம்ம எப்பவுமே உச்சரிக்கலாமா சுவாமி? அதுக்கான கால நேரங்கள் இல்லம்மா, எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அந்த நேரம், காலம், சூழ்நிலை தெரியும். நம்ம உள்ள சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல. அப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. சுத்தி சுத்தி எத்தனையோ பேர் இருக்கான் எதிரி. அவன் முன்னாடி ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள சொல்லலாம். பணி செய்து கொண்டே உள்ளுக்குள்ள அவளை நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்தா. நாங்கள் ராகுகால பூஜை பண்றவங்களுக்கு அனுப்பும் போதே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று ஜெபித்து கொண்டிருங்கள். ஏன்? எந்த நேரம் எங்க இல்லாம இருக்காவ, புரியுதா? அப்ப எல்லா நேரமும் சொல்லலாம். அந்த கால சூழ்நிலை, அந்த இந்த இடத்துல சொல்லலாம். இடம் பொருள் தெரியும் உங்களுக்கு. குளிக்கும் போது சொல்லலாம், புரியுதா? அந்த நேரத்துல பயன்படுத்தலாம். அப்ப சொல்லும்போது அவளை நினைத்து கொண்டே குளிக்கும்போது அந்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது ஒரு நதியாக மாறிவிடும். அந்த தண்ணி அவ மந்திரத்தை சொல்லும்போது அப்ப நதியில குளிச்ச புண்ணியம் நமக்கு வரும். அது போல ஒவ்வொரு இடத்துலையும் அவ மந்திரத்தை சொல்லும். இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை கிடையாதுமா. இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை கிடையாது. இந்த மந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சது? இப்ப நீங்க கேட்டீங்கன்னா உடனே சொல்ல தோணுது, எப்படி கிடைச்சது? ராகுகால பூஜை எப்படி கிடைச்சது? இப்படிலாம் இருக்கு. ராகுகால பூஜை கிடைத்த விதம் நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்லயே இருக்கு, போய் பாருங்க. இந்த மந்திரம் கிடைத்த விதம் இது வரைக்கும் சொன்னதில்லை. அவளை நினைத்து கொண்டு நான் மூல மந்திரம் சொல்லியிருக்கேன். நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல மந்திரங்கள் நான் சொல்றேன். ஐயோ, இந்த மந்திரத்தை அம்மா இந்த சொன்னா மக்கள் சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஒரு மந்திரத்தை ஜெய் பிரத்திங்கரா நம்ம ஹோமத்தில் மந்திரங்கள் சொல்கிறோம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவளுடைய பீஜாட்சரம் உங்களுக்கு அந்த வாயில் நிலையாமல் இருக்கும்போது சில பேருக்கு தப்பாக ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அது தப்பாக போயிடும். புரியுதா? அப்போ எப்படிமா உன்னை பிரத்திங்கிறேன்னு சொன்னால் போதுமா அப்படின் போது அவள் ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு கொடுத்தா. அப்படி கொடுக்கும்போது இதை சொல்லு. போட்டிலாம் இப்போ எழுதுனது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு ஜெய் பிரத்திங்கிறே? பிரத்திங்கரானா யாரும் தெரியாதுன்னுவாங்க. எனக்கு தெரிய சுவாமிகள் தான் கொண்டு வந்ததா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியல சுவாமி. இல்ல, நான் கொண்டு வந்ததா சொல்ல முடியாது. என் மூலம் அவள் வெளிப்பட்டாள். நம்ம கொண்டு வரதுக்கு யாருமா இருந்தது? அவ இல்லாமலாம் இல்லை. பிரத்திங்கரா என்பவள் இருந்தால் நம்ம மூலமாக வெளிப்பட்டாள். புரியுதா? ஒரு முனிவர் ஒரு காட்டுல போய் தவம் இருந்தால் அங்க அந்த தெய்வம் வெளிப்பட்ட. அவங்க தெய்வம் இல்லாமலாம் இருக்காங்க. அவங்கள நினைச்சு வழிபடும்போது சிவன் வருவார், பார்வதி வராங்க, சக்தி வராங்க, துர்கா வராங்க. இப்படி வரும்போது எனக்கு வெளிப்பட்டவள் அன்னை ஜெய் பிரத்திங்கரா. புரியுதா? அப்படி வழிநடத்தி முதல் மந்திரம் மக்களுக்காக எடுத்து செல்லும் போது கொடுத்த மந்திரம் தான் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இந்த மகா மந்திரம் இன்று பிரத்திங்கரா வழிபடும் அத்தனை பேரும் பயன்படுத்துகிறார்கள். நான் பயன்படுத்துறது தவறு என்று சொல்ல, ஆனா இந்த மந்திரம் ஜெய் பிரத்திங்கிராவுக்காகவே உருவாக்கப்பட்டது, தனக்காகவே உருவாக்கி கொண்டது. அவளே உருவாக்கி கொண்டால் அதை மக்கள் உருவேற்ற அந்த உருவை ஏற்றுக்கொண்டு ஜெய் பிரத்திங்கிரா பீடம் என மாற்றி ஜெய் பிரத்திங்கிரே அன்னையாக அவள் மாறினாள். புரியுதா? அதுதான் ஜெய் பிரத்திங்கிரா. இப்படி அந்த மந்திரத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்தா. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ராகுகால பூஜையில் நீங்கள் பண்ண இந்த 21 நாள் பூஜை செய்யும் போது அவள் உங்களிடம் நெருங்கி உங்களை வழிநடத்துகின்ற ஒரு சக்தியாக, உங்களிடம் பேசும் தெய்வமாக இந்த ராகுகால பூஜை உங்களுக்கு கிடைத்திருக்கு. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்ற மந்திரம் உங்களை வழி நடத்துகிறது. உங்களை வழிநடத்த இந்த மந்திரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எங்க பார்த்தாலும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் சொல்லுங்க. படுக்கும்போது காலையில் எழுந்தோடனே ஜெய் பிரத்திங்கரேன்னு எந்திரிங்க. சாப்பிடும்போது ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. வெளியில் போகும்போது ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்க. சாப்பிடும்போதும் ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்க. படுக்க போகும்போது அண்ணம்மா ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லுங்க. எல்லாமுமாக அவளை நினைத்தால் நமக்கு எல்லாமுமாக அவள் இருப்பாள்.
அதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகுகால பூஜை என்பதுமா அந்த 21 நாள் பூஜை செய்து உணர்ந்த பின்பு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு அந்த 21 நாள் செய்யும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த 21 நாள் செய்யணுன்றது காரணமே 21 நாள்ல உங்களுக்கு ஒரு நாள்ல வருதா மாற்றம், 21 நாள்ல வருதா மாற்றம். சில பேருக்கு ஒரு நாள்ல வந்து மாற்றம் வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு இருப்பாங்க, ஆனா எங்கேயாவது விட்டுருவாங்க. சில பேருக்கு 21 நாள்ல வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சில பேருக்கு 48 நாள் கழிச்சு வரும், அவங்களும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அவளிடம் நெருங்கி இருக்காங்க. அதனால ஒரு நாள்ல வந்துருச்சேன்னு சந்தோஷப்படுங்க, தப்பு இல்லை. நாள் லேட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. அவளை உங்கள்கிட்ட வரத்துக்கு பல பரீட்சைகள் வைக்கிறா, அந்த பரீட்சையில பாஸ் ஆகுங்க. புரியுதா? அதனால காலதாமதம் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு எப்ப என்ன தரணும்னு. தெய்வத்துக்கெல்லாம் சக்தி கொடுப்பவள் அன்னை ஜெய்பிரத்திங்கிறா. தெய்வத்துக்கே சக்தி கொடுத்து வழி நடத்துறாங்கன்னா நமக்கு சக்தி கொடுத்து வழி நடத்த மாட்டாங்களா? இந்த ஜெய்பிரத்திங்கிறாவை ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிறே என்று இந்த நிகழ்ச்சி பார்த்த உடனே உங்களுக்கு சொல்ல தோணுதுன்னா நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிறே சொல்ல தோணி இந்த பூஜையை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க நீங்க வெற்றி பெறுறீங்க. அடுத்தது பூஜையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க அடுத்த கட்ட வெற்றி. அடுத்தது அவ பூஜை ஆரம்பிச்சோன்னே கோயிலுக்கு வந்துட்டு ஜெய்பிரத்திங்கிற பீடத்தை மண்ணம் வச்சிங்களா, அடுத்த கட்ட வெற்றி. 21 நாள் பூஜை பண்ணிட்டேன் எனக்கு அம்பாள் உணர முடிஞ்சிருச்சுன்னு பாதகம்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா, அடுத்த கட்ட வெற்றி. முதல்ல அவள் பூஜையை பண்ணணும்னு நினைத்தாலே வெற்றி. ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிறே சொன்னாலே வெற்றி. அவன் அந்த மண்ணை மிதித்தால் வெற்றி. வீட்டில் ராகுகால பூஜை ஆரம்பித்தால் வெற்றி. அடுத்தது பூஜை ஆரம்பிச்ச பின்பு முன்பு வந்து அந்த மண்ணை மிதிச்சா அதுக்கு அடுத்த வெற்றி. அந்த மண்ணை மிதித்தவர்களை இந்த மண்ணில் கலங்கி வாழ வைக்க மாட்டா, உயர்த்தி வாழ வைப்பா. எப்படி? இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைப்பா. நம்பிக்கையோடு வாங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பால். பூஜையை தொடங்கி முன்பு ஆர் பின்பு, தொடங்குவதற்கு முன்பு ஆர் தொடங்கிய பின்பு அந்த மண்ணை மிதிங்க. நீங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எதுக்கோ டூர் போறோம், இங்க வரும்போது டூரா வராதிங்க, பக்தியோட மட்டும் வாங்க. இந்த மண்ணை மிதிச்சுட்டு நீங்க அங்க போற இங்க போறேன்னு போகாதீங்க, பக்தியோட வீட்டுக்கு போங்க. இந்த சக்தியை வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. ஆதார சக்தியாக இருப்பாள், அவளை அழைத்து சென்று உங்கள் வீட்டுக்கு ஆதார சக்தியாக வைத்து அவளை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை தேவையான காலத்தில் கொடுத்தே தீர்வாள். இது சத்தியம், நிச்சயம். அனுபவித்து நான் மட்டும் சொல்லலாமா, எண்ணற்ற அடியார்கள் மகிமை பேசியிருக்காள். இந்த அடியார்கள் எல்லாம் ஏதோ சாமிக்காக வரல, இந்த தெய்வத்தை உணர்ந்து இந்த தெய்வமே கதி என்று இருப்பவர்கள் பேசுகின்றார்கள். மகிமை பேசுகின்றவர்கள் இன்னும் அதிகமாக உணரணும், அவளை இன்னும் அதிகமாக பிடிக்கணும். இன்னைக்கு மகிமை பேசிட்டேன், நாளைக்கு நான் வேற ஏதோ பண்றேன், இவள் தான் கதி என்று இருக்கணும். எப்ப தெரியும் நம்ம நல்லது செய்யறோமா, நமக்கு செய்யறதெல்லாம் நல்லதா தெரியும். ஆனா அவ என்ன நினைக்கிறாளோ அதை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களை எங்கேயும் தவற விட மாட்டா. உங்களை எப்பொழுதும் எப்படி ஒரு அன்னை கரம் பிடித்து உங்களை எங்கேயாவது பள்ளிக்கு அழைச்சிட்டு போகும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது எப்படி கூட்டின்னு போறாங்க, நல்லா கைப்பிடிச்சு கூட்டின்னு போவாங்க. சில இடத்துல டக்குன்னு தூக்கிப்பாங்க பாருங்க, ஏன்னா பாதுகாப்பு. அந்த இதுக்கு மேல நீ நடந்து வருவாங்க, அது அழுகும் அந்த குழந்தை, நான் நடந்துதான் வருவேன், நான் வேடிக்கை தான் இங்க வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கிப்பான் தானே. அது போல இந்த அன்னை உன்னை ஓட விட இடத்தில் ஓட விடுவா, நடக்க விடுற இடத்துல நடக்க விடுவா, எல்லாமே பாப்பா. எங்க தூக்கணும், எங்க விடணும், எங்க பிடிக்கணும்னு அந்த அன்னைக்கு தெரியும். நீ தூக்கும்போது சந்தோஷப்படுற, கையை பிடிச்சிட்டு போகும்போது சந்தோஷப்படுற, உன்னை இழுத்து பிடிக்கும்போது கஷ்டப்படுறீங்க. இழுத்து பிடிக்கும்போது கஷ்டப்படாதீங்க. அவளை உணர்ந்து கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை கூடவே இருந்து அவள் வழி நடத்துவாள். அந்த வழி நடத்தக்கூடிய எளிமையான பூஜை ராகுகால பூஜையை உடனே தொடங்குங்கள். அது காலை அல்லது மாலை 6 to 7 இல்லை அதிகாலை, அல்லது நீங்கள் பூஜை செய்யும் நேரத்தில் அம்பாளின் படத்தை வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம், சிறிது தேன் விட்டு, ஒரு டம்ளரில் தண்ணி, 2 அகல் தீபம், வேற எதுவும் வேண்டாம். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லுங்கள். அவளுடைய போற்றி யூடியூப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல கேட்டா நாங்க அனுப்புவோம். அந்த போற்றியை படிங்கள். உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைந்தே தீரும். சத்தியம், இது நிச்சயம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? எல்லாம் அறிந்த அன்னையாக எல்லா இடத்துலயுமே இருக்காள், விஸ்வரூபமா இருக்கா. அவங்கள பிடிங்க ராகு கால பூஜை முறையிலன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. இதுல 21 நாட்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வராங்க, அதுக்கு பிறகும் அதை கடைபிடிக்கிறாங்க. பாத கமல பூஜை முறைகளை நம்ம கடைபிடிக்கணும்னா அதை யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாம் உடனே செஞ்சிட முடியுமா? யாரெல்லாம் பண்ண முடியும்? நிச்சயமா ராகுகால பூஜைகள் யார் செய்தாலுமே அன்னையை பிடித்து விட்டீங்கன்னா நீங்க அவளை பிடிக்கிற வழி ராகுகால பூஜை. அப்ப அம்பாள் முதல் ஜெய்பிரத்திங்கிரா நமக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ராகுகால பூஜை என்பது முதல் படி.
இரண்டாம் படியான பாத கமல பூஜையை கொடுத்துருக்கா. அப்ப அந்த பாத கமலத்தை யாரெல்லாம் பிடிக்கணும்? நமக்கு 2020 இருந்தா 21 நாள் பூஜை பண்ண உடனே கொடுன்னா. முன்னாடிலாம் யாரு வந்து ஆலோசனை எடுத்தாலும் பாத கமலம் வேணா உடனே கொடுத்துருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்துருந்தோம். சரி சுவாமி. எப்பெல்லாம் ஆலோசனை பார்க்குறோமோ பாத கமலம் வேணும்னு பதிவு பண்ணிட்டு போனா கொடுத்துருவோம். ஆனா 2020 கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீ அனுபவித்து உணர்ந்த பின்பு வாங்க சொல்லுன்னா. காரணம் ஏது தெரியாது, காரணம் ஏதும் நான் அறியேன், சொல்றது அவ நான் செய்யறேன். அப்ப மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க, சாமி இப்படி கொடுத்துருந்தீங்களே இப்ப இப்படி மாத்திட்டீங்களே, புரியுதா? அப்படி மாற்றும் போது அவ என்ன சொல்றாள் அப்படி மாத்திருக்க. காரணம் என்ன? அவளை உணருங்கள், அவளை பிடியுங்கள். அவள் சக்தி நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுடைய பாதத்தை பற்றினால் பாவங்கள் பறந்தோடும். அவளின் பாதத்தை பற்றினால் நல்ல பாதைகள் நமக்கு கிடைக்கும். அவளின் பாதத்தை பற்றினால் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். இனி பாவங்கள் செய்யாமல் நல்ல பாதையில் நம்மளை வழி நடத்துவார். பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து அதுதானே. கண்டிப்பா நம்ம செய்த பாவம் தானே பிள்ளைகளுக்கு எல்லாமே வருது. நீங்க சொத்தை டெபாசிட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறீங்க, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறீங்க. அப்பாக்கு அப்புறம் பொண்ணு இருந்தா பொண்ணு, பையன் இருந்தா பையன், அவங்களுக்கு போகுது. யாருமே இல்லைன்னா அவங்க யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு போகுது. சொத்துக்கள் நம் வாரிசுக்கு போகுது. அப்ப பாபங்களும் வாரிசுக்கு போகும்ல, புண்ணியங்களும் வாரிசுக்கு போகும்ல. அந்த புண்ணியமான பூஜையை இந்த பாத கமலத்தின் மூலமாக பிடியுங்கள். அந்த பாத கமலம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. அந்த பாத கமலத்தை பற்றினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அது தன்னால நடக்கும். அந்த பாத கமலத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னா, அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா சிங்கம் முதல் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சிங்கத்திற்கு முன்னாடி பாதம் இருக்கும், அதற்கு கீழே தாமரை இருக்கும். அந்த தாமரைக்கும் பாதத்துக்கும் இடையில 6 வகையான அற்புத தெய்வ சக்தி வாய்ந்த மூலிகை, புரியுதா? அடுத்தது சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமத்தோட பஸ்பம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் வழங்கப்படுகிறது. சில நேரங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறை அம்பாள் என்ன சொல்றாலோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கிறோம். அப்படி அந்த பாத கமலத்தை வைத்து அம்பாளின் யாகசாலையில் வைத்து, ஜெயபிரத்திங்கிரா பீடத்தில் யாகசாலையில் வைத்து சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து, யாக எங்க வச்சிருக்கோம் அந்த யாக கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்திலிருந்து எடுத்து அன்னைக்கு புரோக்ஷனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத கமலத்துக்கு புரோக்ஷனம் பண்றோம். அந்த பாத கமலத்துக்கு அன்னையின் சக்தி, அந்த யாகத்தின் சக்தியை அங்க கொடுத்துரும். யாகத்தின் சக்தி என்ன? அன்னை தானே. அந்த சக்தியை அந்த பாத கமலத்துக்கு புரோக்ஷனமாக செய்து மலர்களால் அர்ச்சனை செய்து அங்க பூஜிக்கப்பட்டு என்னுள்ள இருக்கக்கூடிய சக்தியை அங்க அனுப்பி, அம்மா கூடவேறி ஒவ்வொரு இல்லத்திலும் நீ போய் நிறைந்திருக்கணும், அந்த இல்லத்தை நீங்கள் பாதுகாக்கணும், அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் நிறைந்திருக்கணும், நான் கொடுக்குறேன். அதே போல நீங்க வாங்கிட்டு போய் அவளை வைத்து வழிபட்டு உள்ளத்திலும் இல்லத்திலும் வைங்க. நீங்க இல்லத்துல வைக்கலாம் சாமி, அது எப்படி உள்ளத்துல வைக்கலாம்? இல்லத்தில் நீங்கள் இதய சிம்மாசனத்தில் வைத்து விட்டு இதே வீட்டில் வச்சீங்கன்னா, பூஜை அறையில் வச்சீங்கன்னா, இந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய அன்னை நீங்கள் எங்க இருந்தாலும் அவளை கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணா வந்துருவா, நெருங்கினா தெரியும். அப்படிப்பட்ட பாதகமலம் அன்னையை நீங்க 21 நாள் பூஜை செய்து உணர்ந்த பின்பு ஏன் வாங்குறேன்னா, அவளை உணர்ந்த பின்பு வாங்கினாலும் இந்த பாதகமலம் வேலை செய்யும். நிகழ்ச்சியில பல இதுல போடுவாங்க, இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது நான் தப்பு சொல்ல, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதானே கொடுக்க முடியும். என்னிடம் இருப்பது அன்னை. அந்த அன்னையை பிரித்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, அவளுக்கு உங்களை பிடிக்கணும், உங்களுக்கு அவளுக்கு பிடிச்சா மட்டும் போதாது. எனக்கு சிஎம் தெரியும், முதலமைச்சரை தெரியும், பிஎம் தெரியும்னா நமக்கு தெரியும், அவருக்கு நம்மளை தெரியுமா? தவறாக என்ன வேண்டாம், என்னடா சாமி கேலி பண்றாரு. நமக்கு அவளை தெரியும், அவளுக்கு நம்மளை தெரியணும்னா ஒவ்வொரு ராவுகால பூஜை செய்யற இடத்துலையும் அந்த பாத கமலம் இருந்தா நம்மளை அவளுக்கு தெரிஞ்சே தீரும். எப்படி? அப்படிப்பட்ட பாத கமலத்தை பிடித்து உங்கள் பிள்ளைகளை அந்த பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு பள்ளிக்கு அனுப்புங்க, கல்லூரிக்கு அனுப்புங்க, வேலைக்கு அனுப்புங்க, ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க போகும்போது தொட்டு கும்பிட்டுட்டு போங்க, உங்களோட வருவா. தொட்டு கும்பிட்டுட்டு அம்மா நான் போறேன் வழி நடத்துமான்னு கேளுங்க, வழி நடத்துவா. பிரச்சனை வரும்போது போய் அந்த பாத கமலத்துக்கு முன்னாடி உட்காருங்க, கலங்குங்க, கண்ணீரை விடுங்க. எவனுக்கும் ஃபோன் பண்ணி கலங்க வேண்டாம். ஃபோன் பண்ணி கலங்கி நீங்க வச்ச அடுத்த 10 நிமிஷத்துல 100 பேருக்கு சொல்லுவான், வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவான், ஃபேமிலி குரூப்ல போட்டுருவான். புரியுதா? ஐயோ இவங்களுக்கு இந்த பிரச்சனையா? எப்போ உங்ககிட்ட மட்டும்தானே சொன்னேன். ஆனா இவளிடம் சொன்னால் குரு பக்தியோடு சொல்லும்போது உங்களை பற்றி என்னிடம் சொல்லுவாள். நீங்க வரும்போது, பீடத்துக்கு வரும்போது, அப்ப நீங்க என்னிடம் நெருங்கணும். அது கோயிலுக்கு பீடத்துக்கு வரும்போது சொல்லிடுவா. அப்ப நீங்க என்கிட்ட வரவே இல்லை, ஆனா அவ உங்களுக்கே உணர்த்துவா. எப்படி? இந்த நிகழ்விலிருந்து நீ எப்படி வெளியில வர்றது, இந்த சோதனையிலிருந்து எப்படி உன்னை மாத்திக்கிறது. ஒரு நிலைமை வந்துருச்சு, ஒரு கண்ணீர் விடுற நிலைமை வந்துருச்சு. வீட்டுல கணவன் மனைவிக்கு பிரச்சனை, கணவனோ மனைவியோ அவளிடம் போய் உட்காருங்க. பாத கமலத்துக்கு முன்னாடி விளக்கேற்றணும்னு அவசியம் இல்லை, அமைதியா
பிரச்சனையை சொல்லி அழு. உன் பிரச்சனையை கேட்கவ தயாரா இருக்கா? உங்கள் வீட்டில் பாதகமலம் இருக்குன்னா அந்த பாதகமலம் வச்சிருக்கிற இடத்த சுத்தமா வைங்க. அந்த பூஜை அறையை சுத்தமா வைங்க. பார்த்தா கண்ணுல கண்ணாடி மாதிரி இருக்கணும், கண்ணுல ஒத்திக்கணும். அந்த இடத்துல அவ இருப்பா. பார்த்தா அந்த பழைய பூ, பழைய அந்த ஊதுபத்தி, டஸ்ட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா சுத்தம் இருக்கணும். இங்க எப்படி சுத்தம் இருக்கணும்னா பூஜை அறை சுத்தமா. அப்படிப்பட்ட இடத்துல நீ போய் உட்காந்து விளக்கேற்றணும் கூட அவசியம் இல்லை. ராகு காலத்துல விளக்கேற்றுங்க, காலை மாலை விளக்கேற்றுங்க. பிரச்சனை வரும்போது நடு ராத்திரி போய் விளக்கேற்றிட்டு உட்காந்துருக்க முடியுமா? கையை கால அலம்புங்க, தலையில் தண்ணி வச்சு போய் உட்காருங்க, வாய் கொப்பிடிச்சிட்டு, அம்மா இதாம்மா பிரச்சனை, என்ன இப்படி இருக்குமா, எனக்கு என் கணவனுக்கும் எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் இப்படி சோதனை வந்துருச்சுமா, சொத்துல பிரச்சனைமா, ஒரு திடீர் எதிரி பிரச்சனை வந்துருச்சுமா, எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாமா, இந்த மாதிரி குழந்தை மாட்டிக்கிச்சுமா. கண்ணீரை விடுங்கம்மா. கண்ணீரை துடைத்து விட ஓடி வருவாள். உங்கள் கண்ணீரால் அவள் பாதத்தை கழுவுங்கள், அவள் பாதத்தை பிடியுங்கள். 2 கரங்களால் அவள் பாதத்தை பிடித்து கொண்டு ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி வேண்டுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான வழியை காட்டுவாள், தீர்வுக்கான வழியே காட்டுவாள். நீ உடனே வந்து பரிகாரம் செய்யும் சொல்ல, நான் உடனே மண்ண மிதின்னு சொல்ல, அது அடுத்தது. அந்த பாதகமலத்தை தொட்டு வேண்டுங்க, கதருங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அடுத்த சனமே வழிகாட்டுவா. கதறிட்டு என்னம்மா தீர்க்கலன்னு சொல்லாத, வழி காட்டுவா, வழி நடத்துவா. அப்படிப்பட்ட தாய், அப்படிப்பட்ட பாதகமலம் உங்கள் வீட்டிலும், உங்கள் இல்லத்திலும், உங்கள் இதயத்திலும், புரியுதுங்களா, இதயத்திலும் வைங்க. உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய பாதகமலம் உங்களுக்கு என்ன எண்ணத்தில் தோன்றணும் என்றதை வழி நடத்துவா. எப்படி? இல்லத்திலும் உள்ளத்திலும் வைத்தால் எண்ணத்தில் தோன்ற வைப்பாள். என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன, யாரும் வெளியிலிருந்து தீர்க்க வேண்டாம், நமக்கு அவளே தீர்வு கொடுப்பா. எந்த வக்கீல பார்க்கணும் கதறுவீங்க பிரச்சனைக்கு, நல்ல போனா இவளே சொல்லுவா. இவங்க நண்பரே இருப்பாங்க, நமக்கு நண்பரே இருப்பாங்க, தெரியாது, யாரோ ஒருத்தர் மூலமா தகவல் வரும். புரியுதா? கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் யார் யாரையோ தெரியணும்னு கேட்பீங்க. அங்க போனா ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிடும். பல வருடங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், என்னன்னே தெரியும். ஆனால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவளிடம் நெருங்கி, அவளிடம் உங்கள் கண்ணீரை கொடுத்து, அவளிடம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி, அவளிடம் கதறி, அவளிடம் வேண்ட வேண்டும். முதல் எடுத்த உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி வேண்டிட்டு அங்க போகாதீங்க. ஐயா இந்த பிரச்சனை வந்துருச்சியா, அதை தீர்த்து கொடுன்னு கேட்டுட்டு அவள்கிட்ட போனீங்கன்னா நடக்கவே நடக்காது அந்த பிரச்சனைக்கு. எப்படி? முதல்ல இவள்கிட்ட போய் சொல்லுங்க, அம்மா என்னம்மா நீ இருக்கியம்மா பாருமா அப்படின்னா கண்டிப்பா பாப்பா, கண்டிப்பா தீப்பா. அப்படிப்பட்ட பாதகமலத்தை மாதந்தோறும் அமாவாசையில் வைத்து கொடுக்கின்றோம். சில காலங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கின்றோம். எப்ப என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த பாதகமலத்தை பிடிங்கள். நம்மளை பாவங்கள் செய்யாமல் புண்ணியங்களை செய்வித்து நம்மளோடு பேசும் தெய்வம், நம்மளிடம் நெருங்குவதற்கு பாதகமலம் துணையாக இருக்கின்றது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து செல்ல சக்தி கொடுக்கக்கூடிய பாதகமலமாக இருக்கின்றது. இந்த பாதகமலம் உங்களுக்கு துணையாக இருக்கும். குரு பக்தியோடு தெய்வ பக்தியோடு நீங்கள் வழிபடும் போது அப்படிப்பட்ட சக்தியை மாதந்தோறும் அமாவாசையிலும் சில நேரங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறையும் கொடுக்க இருக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பாத கமலம் யார் இல்லத்தில் இருக்கணும்? 21 நாள் பூஜை செய்து உணர்ந்தவர்கள் யார்? உலகமெங்கும் பூஜை பண்றேன், ராகுகால பூஜையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ராகுகால பூஜையில இந்த பூஜையை கொடுத்த பிரத்திங்கிராவின் படத்தை வைங்க, ஜெய் பிரத்திங்கிரா படம். இந்த பூஜையை கொடுத்த குருவை வைங்க. நான் சொல்லல, அவ வைக்க சொன்னது. அப்படி படத்தை வைத்து பூஜை செய்து உணர்ந்த பின்பு இந்த பாத கமலத்தை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பெற முயற்சி செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் இல்லம் தேடி வர தயாரா இருக்கு. தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நேரடியாக வந்து பெற முயற்சி செய்யுங்கள். ஏன்னா அந்த நேரடியாக வந்து முயற்சி செய்யும் போது, வாங்கும்போது அன்னையின் பீடத்திலிருந்து அவளை ஒரு குழந்தை போல் நீங்க வாங்கிட்டு போறீங்க. உங்களை ஒரு தாய் போல் அவள் காப்பாற்றுவாள். எப்படி? தாய் போல காப்பாற்ற. வாங்கும்போது குழந்தை மாதிரி மடியில் வச்சு வாங்கிட்டு போறீங்க. உங்களை அவளை அழைத்துன்னு போய் வீட்டில் பூஜையில் வச்சோடனே உங்களை தாய் போல இருந்து காப்பாற்றுவாள், வழி நடத்துவாள். அந்த பாத கமலத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியை மக்கள் அனைவரும், அடியார்கள் அனைவரும் பேசி, ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் குடும்பத்தினர், அங்கத்தினர் என்னுடைய சொத்து, அந்த மக்கள் அடியார்கள் அத்தனை பேரும் பேசிய காணொளிகள் ஜெய் பிரத்திங்கிரா யூடியூப் சேனல்லையும் நம்ம நிகழ்ச்சி வாயிலையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நாளைக்கே வாங்குங்கன்னு சொல்ல, உணருங்க, பூஜை பண்ணுங்க. நீங்க 21 நாள் பூஜை பண்ணி உணர்ந்து உடனே வாங்கினாலும் சந்தோஷம், 1 வருஷம் கழிச்சு வாங்கினாலும் சந்தோஷம். ஏன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு பாத கமலமும் உங்கள் வீட்டிற்கு பாத கமலம் வருகின்றது, இந்த நாட்டிற்கு அன்னையின் சக்தி வருகின்றது. ஒரு பாத கமலம் வாங்கும்போது வீட்டுக்கும் அவளை எடுத்துன்னு வரீங்க, நாட்டுக்கும் அவளை கொடுக்குறீங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். நம்ம ராகுகால பூஜையும் பாத கமல பூஜையும் என்ன தெரியுமா? ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுறேன். அப்பப்போ பேசுவோம் அடியாள்கிட்ட, இங்கே சொல்ல இப்போ சொல்கிறேன். என்ன காரணம்னா,
ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவிகள்னு பண்ணீங்கன்னா எவ்வளவு காலம் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை, அப்ப நீங்க சாப்பாடு வாங்கி தரீங்க, இல்ல மல்லிகை சாமானே வாங்கி தரீங்க. ஒருத்தருக்கு வேலை இல்லை, அவருக்கு ஒரு தொகை கொடுக்குறீங்க. எவ்வளவு காலம் அந்த தொகை வரும்? கணவன் மனைவிக்குள்ள வம்பு வழக்கு இருக்கு, அதை போய் நீங்க பேசி தீர்க்க பாக்குறீங்க. உங்களால தீர்த்த முடியுமா? முடியல. சொத்து பிரச்சனை இருக்கு, நம்ம யாராவது போய் வக்கீலா இருந்து வாதாடலாம், அது தீர்க்க முடியுமா அவரால்? அது எவ்வளவு நாள் அவ எதிர்பார்த்து எவ்வளவு இழுக்க போறோம்னா அது டைவர்ஸ் கேஸ், இப்படி என்னென்னமோ இருக்கு. முக்கியமாக நமக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொகையோ சாப்பாடோ வேணுன்றோம், வஸ்திரம் வேணுன்றோம். எத்தனை நாளைக்கு எல்லாரும் வாங்கி தர முடியும்? இப்ப நம்ம வாங்கி தர என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தர் இருந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்ப அவங்கள கீழ்நிலையிலேயே தான் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்காக உதவி செய்யறவங்கள நான் தப்பு சொல்ல. ஆனா இந்த ராகுகால பூஜை நீங்கள் எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையை மாற்றி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த பாதகமல பூஜையும் ராகுகால பூஜையும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வழி. நம் அடியார்கள் அனைவருக்கும் உதவி செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா பேர் உதவியாக இந்த அன்னையின் ராகுகால பூஜையை எடுத்து கொடுங்க. அதுதான் மகா உதவி, பேர் உதவி. இந்த உதவி நீங்க செஞ்சிட்டீங்க, இந்த சக்தியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு காலமும் நீங்கள் உதவி அவங்களுக்கு ரூபாயாகவோ பொருளாகவோ துணையாக கூட இருக்க வேண்டாம். உங்களை பார்த்து கும்பிடுவான். எப்படி? அம்மா இந்த பூஜையை கொடுத்தம்மா, எப்படி ரொம்ப சந்தோஷமா, நான் இந்த சூழ்நிலை இருக்கும்போது நீ வந்து கொடுத்தம்மா, ட்ரெயினில் போகிற பஸ்ஸில் போகிற சொல்லுங்க. கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. இந்த உலகம் நான் முதல் கொடுக்கும்போது பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் பேசுகிறாங்களே. 2016 முதல் மகிமை என்னும் நிகழ்ச்சி எடுத்து இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கமே. மக்கள் பேசியது, அடியார்கள் பேசியது. இந்த உலகம் எதை முதல் கொடுத்தாலும் இந்த உலகம் கேலி கிண்டல் தான் செய்யும். அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உலகம் முழுதும் அந்த பழக்கம் இருக்கு. ஆனால் என் தாய் என் அன்னையை நான் பரப்பிக்கொண்டே இருப்பேன் என்பதற்கு அன்னையே நம்ம கூட இருந்து அதுக்கு துணையா இருக்கா. அதனால யாருக்கு உதவி செய்யணும்னாலும் முதல் உதவி ஏதாவது செய்யுங்க. அடுத்தது அம்மா இந்தம்மா இந்த உதவி என்னால் இப்போ முடியும், ஆனால் நீயும் 10 பேருக்கு உதவுவேன், இந்த ராகுகால பூஜையை செய்யின்னு சொல்லுங்க. உணர்ந்தா இந்த பாதகமலத்தை பிடின்னு சொல்லுங்க. வாழ்க்கை மாறும். 10 பேர் வீட்டில் விளக்கேற்றிய புண்ணியம் நம் அடியார்கள் கிடைக்கும். அது நம் தலைமுறை காக்கும். அப்படிப்பட்ட ராகுகால பூஜையை பரப்புங்க, அப்படிப்பட்ட பாதகமல பூஜையை பரப்புங்க. நம் அடியார்கள் அத்தனை பேருக்கும் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சொல்லுங்க, 100 பேருக்கு சொல்லுங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. இதுக்குன்னு போய் இதை வேலையா செய்ய வேண்டாம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில அன்றாடம் பணிகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மக்களை சந்திப்போம். அந்த மக்களிடம் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஜெய்பிரத்திங்கிற யூடியூப் சேனல் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லுங்க. அதை பார்க்கட்டும், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்கள பார்க்க வைங்க. அவங்க பார்த்துட்டு எப்போ முடியுதோ அவங்க பூஜையை செய்யட்டும். ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஜெய்பிரத்திங்கிற பீடம் இருக்கு, ஆங்கிலத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஜெய்பிரத்திங்கிற பார்க்க சொல்லுங்க. அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நாள் தோணும். புரியுதா? நீங்க சொன்னா மறந்துடுவாங்க, ஆனால் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க செஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்ம அடியார்கள் அம்பாளின் புகழை பரப்ப வழிகள் இது. ராகுகால பூஜை செஞ்சிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, பாதகமல வாங்க முயற்சி பண்ணுங்க, அன்னையை கூட்டினு வாங்கன்னு சொல்லுங்க, அவளை அழைத்து செல்லுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி உங்கள் வீட்டிற்கு வர தயாரா இருப்பா. நீங்கள் ராகுகால பூஜை செய்து உணர்ந்த பின்பு வாங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களை கூட இருந்து வழி நடத்துவா. இதை கொடுப்பா அதை கொடுப்பான்னு சொல்ல, உங்க கூடவே இருப்பா, வழி நடத்துவா. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு தெரியும். அவளை பிடிங்க, அவளை உணருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். சரியா? 21 நாள் ராகுகால பூஜை முறைகள், அதாவது உணர்ந்து அன்னையை உணர்ந்தவங்க பாதகமல பூஜை முறைகளை கடைபிடிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாதகமல பூஜை முறைகள் கூட யாரெல்லாம் பண்ணலாம், அப்படி பண்ணா என்னென்ன பயன்கள், அது மட்டும் இல்லாம கூடவே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நன்மை செய்யறாங்களா இல்ல தீமை செய்யறாங்களா அவங்கள அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்துவான்னு சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம பொருள்கள் உதவிகளா செய்யாம இப்படி பாதகமல பூஜை முறைகளை அறிமுகப்படுத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்னை காப்பாற்றுறதுக்கான வழிகள் அத்துணையுமே எங்களுக்காக நீங்க எடுத்துரைத்திருக்கீங்க. தொடர்ந்து ராகுகால பூஜை முறைகளையும் பாதகமல பூஜை முறைகளையும் அடியார்கள் செஞ்சு அவங்களுடைய மகிமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மகிமை தொடர்பான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நிச்சயமா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா.
உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் செல்வி. எங்கள் பிள்ளைக்கு செய்வினை ஏவல் வச்சுருந்தாங்க. 4 வருஷமாக நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். எந்த கோயிலுக்கு போய்ட்டு சரியாகல. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். நாங்கள் படாத அவஸ்தை இல்லை. அப்போ டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சுவாமி நாங்கள் எதால் பாதிக்கப்பட்டோமோ அந்த நிகழ்ச்சியை எங்கள் கண்ணுக்கு காட்டினாங்க. அதே மாதிரி 17 நாள் நாங்கள் ராகுகால பூஜை பண்ணோம். 17 நாளில் பூஜை பண்ணி அதுலேயே எங்கள் பிள்ளைக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம். 3 மாதம் செஞ்சோம். நாங்கள் நினச்சி பார்க்காத சொத்து ஒன்று எங்களுக்கு அந்த அம்பாள் கொடுத்தாள். அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போய் நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். பார்த்துட்டு பாதகம்மலம் வாங்கி வச்சு பூஜை பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பாதகம்மலம் வாங்கி வச்சு பூஜை பண்ணோம். எங்கள் வீட்டுக்காருக்கு தீராத பிரச்சனை உடம்புல இருந்துச்சு, அதுவும் சரியாயிடுச்சு. சொத்து பிரச்சனை இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரோட 5 பேர் சொந்த பந்தம் இருந்தது. சொத்து பிரச்சனை ரொம்ப இருந்ததுனால அதுவும் சரியாயிடுச்சு. நாங்கள் தொடர்ந்து இப்போ 4 மாதமாக அஷ்டமி ஹோமத்துக்கு வரோம். எங்களுக்கு இந்த மகிமையெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஒரு 65 வீட்டுக்கார கூட்டின்னு வரோம். தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம் அஷ்டமி ஹோமத்துக்கு. நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. நீங்களும் இந்த ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செஞ்சு மகிமை அடையுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 1ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். பாதகமல பூஜை முறைகள் மற்றும் ராகுகால பூஜை முறைகளை அருமையான முறையில செய்து வழிபட்டு இந்த மகிமைகளை தெரிவித்திருக்காங்க. இப்படிப்பட்ட மகிமைகளை உணரும் போதும், நிறைய சொல்லணும்னு நினைக்கும் போதும் நிறைய பேர் தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பீங்க. அதுக்கான இலக்கங்கள் கீழே உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து சுவாமி, சிம்மமுக கவசம்
இதை அணிவதனால் இருக்கக்கூடிய பயன்கள், ஜெய் ப்ரொடெக்டர் இதன் அணிவதன் மூலமாக இருக்கக்கூடிய பயன்கள், இரண்டுக்குமான வேறுபாடுகளை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாம்மா. சிம்ம முகக்கவசம், ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து. சிம்ம முகக்கவசம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அன்னையின் சிம்மமே கூட இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். அந்த சிம்ம முகக்கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. அந்த சிம்ம முகக்கவசத்தை யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம்? சிம்ம முகக்கவசத்தை அணிய வேண்டிய நபர்கள் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, நம் வாழ்க்கையின் விரக்தியின் உச்ச நிலையில் இருப்பவர்கள், எப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் என்னடா அந்த மாதிரி இருக்கிறவங்க, நமக்கு இதோட வாழ்க்கையே இல்லை, கணவன் மனைவி பிரிஞ்சிடணும், தண்ணி அடித்து கொடு, அதாவது மதுபானங்கள் சாப்பிட்றவங்க, அடிமையா இருக்கிறவங்க, புரியுதா? அந்த அடிமையோடு இருக்கும்போது அதை விட்டு வெளியே வரணும்னு எண்ணம் வராது. அடிமை அதில் அடிமை ஆயிட்டாங்கன்னா அதை விட்டு வெளியில் வரணுன்ற எண்ணம் வராது. என்னென்னமோ பண்ணுவாங்க, என்னென்னமோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க, அதை வெளியில் வரத்துக்கு உண்டான அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் அட்மிட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி வந்தால் திருப்பி தான் எத்தனை செலவு பண்ண முடியும்? அப்படி இருக்கிறவங்க, தவறான பிள்ளைகள், தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமை பிள்ளைகள்லாம் இருக்குது, பள்ளியில் படிக்கும்போதே இருக்குது, அதிலிருந்து வருவது, தவறான நண்பர்களோடு சேர்க்கை. இந்த சிம்ம முகக்கவசத்தை அணிந்து போனாங்கன்னா பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் முக்கியமாக பாதுகாப்பாக இருப்பாங்க. ஒரு ஆபத்து வரும்போது பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அணிஞ்சிருக்கீங்களா, அப்படி வச்சுட்டு ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரேன்னு சொன்னோம்னா அந்த ஆபத்து கண்ணு முன்னாடி வந்தாலும் விலகி போகும். எத்தனையோ பேர் பஸ்ஸில் போவாங்க, அது ஒரு ஆபத்து இருந்தால் நீங்கள் அணிஞ்சு அந்த இருக்கீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த சிம்ம முகக்கவசத்துக்கு இருக்குது. இது அனுபவமாக இருக்குது, மக்கள் பேசியிருக்காங்க. அம்பாள் கொடுத்த அப்படிப்பட்ட சிம்ம முகக்கவசம் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ள வழிகெடுக்கும் எளிமையான முறையில் இந்த சிம்ம முகக்கவசம் நம்மளுடைய நிலையை ஒரு படி, பஞ்சபூத சக்தியை ஒரு நிலை உயர்த்தும். இந்த தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்னு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த சிம்ம முகக்கவசத்தை அணிந்து கொள்ளலாம். புதிதாக பார்க்கின்றவர்கள், முக்கியமாக நம் ஜெய் பிரத்திங்கரா பீடத்தின் அடியார்கள், நம் சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை மாறணும் தான் அன்னை கொடுத்துக்கிட்டு இருக்கா. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம முகக்கவசத்துக்கும் ப்ரொடெக்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல் ப்ரொடெக்டர் அணிந்தவர்கள் சிம்ம முகக்கவசத்தை அணிய முயற்சி செய்யுங்கள். சிம்ம முகக்கவசத்தை அணிந்தவர்கள் ப்ரொடெக்டர் அணிங்க. ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தின் பேர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். எதிலிருந்து? இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை கீழ் நிலைக்கு கொண்டு வருது பில்லி சூன்யத்தை விட முதல் இருக்கிறது கண் திருஷ்டி. நல்லா வந்துகிட்டு இருப்பாங்க, அது கண் திருஷ்டியால் என்ன ஆகும்? மொத்தமாக கீழே போயிடும். அது தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்பாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பொருளாக இருக்கட்டும், அந்த திருஷ்டியால் அந்த வீடு, நல்ல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை விபத்து என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில், புரியுதா? அந்த நிலையை மாற்ற, அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த நிலையை நம்ம மாற்றிக்கொள்ள உங்களுக்கே தெரியும் கண் திருஷ்டி இருக்குது. ஏன்னா கண் திருஷ்டியால் படிப்பு மந்தமாயிடும், கண் திருஷ்டியால் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் தடையாக இருக்கும், நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் தடையாக இருக்கும், நம்ம எதை எதிர்பார்த்து போகிறோமோ அது வராது. இப்படி இருக்கிறதெல்லாம் கண் திருஷ்டிலேயே பண்ணும், நமக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு கண் திருஷ்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரியாது உங்களுக்கு கண் திருஷ்டி கொடுக்குறாங்க. முதல்ல அவங்கள தப்பு பேச மாட்டேங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்க பார்வையிலேயே அது கண் திருஷ்டி இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து திருஷ்டி போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி, அவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சால் அவங்க பண்ண மாட்டாங்க. சில பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க, அப்பா அப்படின்னுவான், அவ்வளோதான் வாழ்க்கை போச்சு. அது மாதிரி அவங்களுக்கு அப்படியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் சந்தோஷமாக தான் கேட்பாங்க. அவங்கள அறியாமலே நமக்கு கண் திருஷ்டி அவங்க கிட்டேருந்து வரும், அவங்கள நம்ம குறை சொல்ல முடியும். அதுபோல் அந்த திருஷ்டிகள்லேருந்து மீட்க, அந்த திருஷ்டி நம்மளை அண்டாமல், அது எந்த அளவுக்கு இருக்குது, குறைந்த அளவில் இருக்கும்போது இந்த ப்ரொடெக்டர் தாயத்தே போதும். அது எந்த அதிகமாக இருந்தோ கொஞ்சம் காலமாகும். ஒரு மாதத்தில் போக வேண்டியது 2 மாதம் ஆகும், 2 மாதம்ன்றது 3 மாதம் ஆகும், ஆனால் போயிடும். அதை நீங்கள் உணர்ந்து போட்டவொடனே எனக்கு நல்லா ஆயிடுச்சு சுவாமினா சந்தோஷம். 6 மாதம் ஆகி 1 வருஷம் நடக்கலாம், வந்து கேளுங்க, பதில் சொல்கிறேன். சிம்ம முகக்கவசத்தையும் ப்ரொடெக்டர் தாயத்தை இரண்டும் சேர்ந்து அணிவித்து கொண்டால் பரிகாரத்துக்கு ஈடான ஒரு சக்தி உங்களை வழிநடத்தும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். தொழிலில் தடை, வேலையில் தடை அப்படின்னும் ரெண்டுத்தையும் சேர்ந்து அணிச்சு பாருங்கள், உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். நீங்கள் போய் எடுத்து வைக்கின்ற விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கும், வருவதை தடுக்காமல் உங்களுக்கு வந்து சேரும். சிம்ம முகக்கவசத்தாலையும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தாலும் இவை அனைத்தையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான்
இந்த சிம்மமுக கவசம் ப்ரொடெக்டர் தாயத்து நமது ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? சிம்மமுக கவசம் மற்றும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து இது எளிய முறையில் கிடைக்குது. இதை நம்ம நேர்கள், அதாவது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் இருக்கக்கூடிய நம்ம அடியார்களும் சரி புது நேர்களும் பயன்படுத்திக்கலாங்கிறத அருமையான முறையில் சொல்லியிருக்கீங்க சுவாமி. தொடர்ந்து நடுநிஷை அஷ்டமி ஹோமம் மாதந்தோறுமே நம்ம பீடத்தில் நடந்துட்டு இருக்கு சுவாமி. இதுல புதிதாக வர்ற அடியார்களும் சரி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுல மிளகாய் சங்கல்பத்தில் கலந்துக்கிறவங்க என்ன பண்ணணும்? அதுல என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குது? நிச்சயமா அஷ்டமி நடுநிசி ஹோமம், அஷ்டமி நடுநிசி ஜெய் பிரத்திங்கிரா நிக்கும்பலா யாகம், புரியுதா? அந்த ஹோமத்தில் கலந்துக்கும் போது உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அன்னையிடம் வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் மிளகாய் சங்கல்பம் பண்ணேன், நான் குடும்ப சங்கல்பம் பண்ணேன், நான் வந்துட்டு போனேன், இதெல்லாம் வேண்டாம். அங்கே உட்கார்றதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அம்பாள். எப்படி? அந்த உட்காந்து அமைதியாக வேண்டிக்கணும். அதில் உங்களுக்கு வசதி இருந்தால் மிளகாய் சங்கல்பம், உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சங்கல்பம் செய்யும்போது அந்த பிரச்சனை அனைத்தும் அன்னை அவள் பஸ்மமாக்குறா. புரியுதுங்களா? உங்கள் பிரச்சனையை எழுதி அங்கே வச்சிடுறீங்க, அதில் மிளகாய் வச்சு அதை வேண்டிக்கிறீங்க, நீங்கள் கையில் வச்சு வேண்டிக்கிறீங்க. அந்த வேண்டும் போது அதை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் உட்கார முடியல மக்களால். ஏன்னா கீழே உட்காரதில்ல, உட்காந்து வேண்டிக்கும் போது அன்னையோடு நீங்கள் நெருங்குறீங்க. அப்படி நெருங்கும் போது அவள் உங்களை பாப்பா. அந்த யாகத்தில் அந்த மிளகாயை போடும்போது அந்த ஜுவாலையில் வர பாருங்க எத்தனை அடி ஜுவாலை, 20 22 அடி அந்த மாதிரி வரானா அங்கே எப்படி இருக்கும் பாருங்க. கீழே இருக்கிற குண்டத்திலிருந்து மேலே 22 அடி 23 அடிக்கு வருது, மேலே போட்டிருக்கிற ஷெட்டை தாண்டி போகுது. புரியுதா? அப்போ அந்த ஜுவாலை எப்படி இருக்குன்னு மக்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஜுவாலையில் அம்பாள் வர காட்சி ஒவ்வொரு ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இருக்குது. நான் அதை தனியாக எடுத்து பதிவு பண்ணல. 1 2 வந்தால் தனியாக பதிவு பண்ணலாமா? வரதில் எல்லாத்துலேயுமே அன்னை அவள் வந்தாள். நீங்கள் பார்த்து கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். அன்னை அவள் அந்த ஜுவாலையில் வருகின்றாள், ஜுவாலா ரூபிணியாக வருகின்றாள். அஷ்டமி நடுநிசி ஹோமம் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து விடும். யார் நம்மளை கெடுக்க நினைக்கிறாங்களோ அந்த ஹோமத்தில் உட்காந்து நீங்கள் வேணா உங்களுக்கு அந்த கெடுதல் செய்கிறவன் தள்ளி போவான். தள்ளி போனும், போகலனா அழித்து விடுவாள் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. நம்ம அழிக்கணும்னு வேண்டிக்கலாமா? நம்ம என்ன காப்பாத்து அம்மா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, திருமண தடை இருக்குது, பில்லி சூன்யம் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, கணவன் மனைவி பிரிகிற இடத்துல இருக்கும், எல்லாம் வேண்டுங்க. நீங்கள் உருகி வேண்டுவது உங்கள் வேண்டுதல், நீங்கள் உருகி நினைத்து கொள்வது உங்கள் எண்ணம். நீங்கள் அங்கே நினைக்கணும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மிளகாய் கூடியை செலுத்தும் போது அம்மா என்ன வேணாங்க, நான் படிக்க முடியாது, என்ன வேணாங்களோ அதை நடத்தி கொடுமா, நல்லதை செய்யுமா, நல்லதை கொடு. யாராவது ஒருத்தர் அழிச்சணும்னு வேண்டாம், நம்ம அப்படி வேண்டிக்கூடாது. அவ அழிச்சா அது வேற, நம்ம வேண்டி அழிச்சா அது கர்மா. புரியுதா? யாரையும் அழிக்க அங்கே ஹோமம் இல்லை, அனைவரையும் உலகக்ஷேமத்திற்காகவும் முக்கியமாக நமது ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் நலனுக்காக ராகு கால பூஜை செய்யும் அடியார்கள், பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள், பரிகார பூஜை செய்யும் அடியார்கள், பாதகமலம் வச்சிருக்கீங்க, அப்புறம் சிம்மமுக இப்படி அப்படியே போயிட்டு இருக்கீங்களா? பாதகமலம், ராகுகால பூஜை, பாதகமலம், பரிகாரம் தான் 3 வச்சிருந்தோம். இப்போ சிம்மமுக வந்துருச்சு, ப்ரொடெக்டர் தாயத்து வந்துருச்சு, பெட்டகம் வந்துருச்சு, சர்வமங்கல என்ன யார் செய்த அவளே கொடுக்குறா. அத்தனை அடியார்களும் உலகமெங்கும் வர முடியாத அத்தனை பேரையும் காப்பாத்துமான்னு சங்கல்பம். அதுக்கப்புறம் தான் எனக்கே சங்கல்பம். அந்த அப்படிப்பட்ட ஹோமத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கும் போது எப்படி வேண்டணும், அப்படிப்பட்ட தாய் வர இடத்துல நீங்கள் எப்படி வேணும், மனமுருகி வேண்டுங்க. அவளுடைய போற்றியை சொல்லுங்க. படிக்க தெரியலையா? ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே மனதுக்குள் இடைவிடாது சொல்லுங்க. அங்கே அந்த ஜெய் பிரத்திங்கிரேன்னு சொன்னால் ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை கோஷமாக சொல்லும்போது நீங்களும் கோஷமாக சொல்லுங்கள், மனதுக்குள்ள வெக்கப்படாதீங்க. அப்படி ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லும்போது மந்திர கோஷ பிரிய நாயகி வந்து நிப்பா. யார் உள்ளன்போடு அடி வயிற்றிலிருந்து அவளை அழைத்தார்களோ அவர்களை அந்த இடத்திலிருந்து அவ பார்க்கிறான். பார்க்கும்போது உங்க கூடவே வருவா. புதிதாக வந்திருக்கிறவங்க மிளகாய் சங்கல்பம் செய்யுங்க, இல்லை குடும்ப சங்கல்பம் செய்யுங்க. எதுவுமே முடியலன்னா அந்த படத்தை வாங்கி மடியில் வச்சுட்டு என்ன வாமான்னு கூட்டுன்னு போங்க. மாதந்தோறும் நடக்கக்கூடிய இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற மாதம் வருகின்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அத்தனையும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அந்த ஒரு நாளில் வந்து அந்த மாதத்தில் வந்து அவள்கிட்ட சொல்லிட்டு போங்க. அத்தனையும் தீர்த்து கொடுப்பாள், உங்களை வழி நடத்தியே தீர்வாள். மிளகாய் சங்கல்பம் முடிந்தவர்கள் மிளகாய் சங்கல்பம், முடியாதவர்கள் குடும்ப சங்கல்பம். எதுக்கு இந்த சங்கல்பம்? இந்த சங்கல்பம் செய்யும்போது உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி உங்களுடைய பிரச்சனையை சொல்லி வேண்டிக்கிறீங்க. அப்போ உங்களை அவள் திரும்பி பார்க்குறா. அது உங்களுடைய விருப்பம். எது வேணா செய்யுங்க. எதுவுமே முடியலனாலும் வேண்டுங்க, மனசார வேண்டுங்க, அழைச்சிட்டு போங்க, கூட வருவா. அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் பிரச்சனைகள், பில்லி சூன்யம், செய்வினை, ஏவல் எது இருந்தாலும் சரி, நம்மளை அழிக்க நினைத்த விஷயங்கள் அனைத்தும் அங்கே வைங்க. அவர்கள் எண்ணம் அழிந்து போகும். அது அழிவில்லை என்றால் அவரே அழிந்து போகட்டும், அது அவருடைய விஷயம். அது அம்பாள் பார்த்துக்கிறார், நமக்கு தேவையில்லை. நம்ம
யாரையும் கெடுக்க வேண்டிக்க வேண்டாம். நமக்காக வேண்டுங்கள், உங்கள் தலைமுறைக்காக வேண்டுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டுங்க. அவளை அழைத்து செல்லுங்கள். உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் அன்னை அவள் நிரந்தரமாக குடியிருப்பால். அந்த ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமா சுவாமி. தொடர்ந்து மங்கள மகா சண்டி ஹோமம் நமது பீடத்துல மாதம் தோறுமே நடந்துட்டு வருது. இதுல கலந்துக்கிறதுனால என்ன பலன்கள், அதுவும் நமது அடியார்கள் கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும்? நிச்சயமா மங்களமகா சண்டி ஹோமம் என்பது அனைத்து விதமான மங்களத்தையும் கொடுக்க வல்லது. என்ன கேட்டீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கணும். அப்படிமா 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 7 மணிக்கு வரணும். நான் 10 மணிக்கு வருவேன், 11 மணிக்கு வந்தேன், சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிட்டா பலன் வேணுமா? நிச்சயமாக கிடைக்குமா. முழுமையாக கலந்து கொள்ளும் போது முழுமையான பலன் வரும். ஒரு கல்லூரிக்கு போகிறீங்க, ஒரு பள்ளிக்கு போகிறீங்க, காலையிலேருந்து மாலை வரை இருந்தால் தான் பதிவேடில் நீ வந்தன்னு ப்ரெசென்ட் போடுவாங்க. இல்லைன்னா ஆஃப் டே, இல்லைன்னா ஆப்சன்ட். அப்போ காலையில் எடுத்த பாடம் புரியலன்னா எப்படி நீங்கள் அடுத்தது பரீட்சைக்கு போவீங்க? அடுத்த பாடத்தை எப்படி கடந்து போவீங்க? அதுபோல் அதில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களையும் நீங்கள் கேட்கணும். அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்குற மாதிரி படிக்கிறோம், ஹோமம் செய்கிறோம். அப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் ஃபோன் பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அம்மா கூடவே வழிநடத்து. எனக்கு எல்லா விதமான மங்களங்களும் தடைப்படுது. திருமணம் தடைப்படுது, குழந்தை இல்லை, வேலை இல்லை, ஒற்றுமை இல்லை, இத்தனை இல்லை இல்லை என்பதை நீக்கி இல்லாமையை நீக்கி நீ இருக்கின்றதை எனக்கு காட்டுமான்னு வேண்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு அக்னி ஜுவாலை ரூபமாகவே அனுகிரகம் செய்வாள் அன்னை அவள். அப்படிப்பட்ட ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அத்தியாய சங்கல்பம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் புடவைகள், மஞ்சள், குங்குமம், தேங்காய், மட்டை தேங்காய் எல்லாம் வச்சு உங்கள் கையில் கொடுப்போம். வேண்டிக்கோங்க. திருமணமானால் போடுறேன்னு வேண்டிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி ஒன்று வேண்டி போட்டுட்டு நடந்ததுக்கப்புறம் திருப்பி செலுத்துங்க. சண்டி ஹோமத்தில் வேண்டிக்கிட்டு மாங்கல்யம் போறன்னு வேண்டிக்கோங்க. நடந்த உடனே மாங்கல்யம் செலுத்துங்க. ஹோமத்தில் தான் செலுத்துறோம். புரிஞ்சுதா? அதை பயன்படுத்திக்கோங்க. அம்மா இதை எனக்கு கொடுமா அப்படின்னு கேளுங்க. எல்லா விதமான தடைகளையும், மங்களத்துக்கு வரக்கூடிய என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடை அனைத்தும் நீக்கி எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்க வல்லது இந்த மங்கள மகா சண்டி ஹோமம். இந்த ஹோமம் மாதந்தோறும் நம்ம பீடத்தில் நடக்குது. ஒவ்வொரு ராகுகால பூஜை செய்கிறவங்களும், பாதகமல பூஜை செய்கிறவங்களும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கிக் கொள்ள இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு நம்ம பாதகமலத்தில் போய் தொட்டா போதும். இல்லை நீங்கள் வீட்டுக்கு போனால் போதும். இங்கே நீங்கள் கோயிலிருந்து பீடத்திலிருந்து எடுத்த அந்த சக்தி உங்கள் உடம்புல இருக்கும். அது அங்கே போனோடனே அந்த பாதகமலத்துக்கு இழுத்துரும். மேக்னெட்டிக் பவர் மாதிரி. அதை செய்யுங்க. வேற எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் சங்கல்பம் செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியல, வந்துட்டு போங்க. அவளை வேண்டிக்கிட்டு போங்க. புதுசாக பார்க்குறவங்க வாங்க, அந்த படத்தை வாங்கி மடியில் வச்சுட்டு கொண்டு போய் பூஜை பண்ணுங்க. கூடவே வருவா, படத்தின் மூலமாக வருவாள். கூடவே இருமா, வழி நடத்துமான்னு கேளுங்க. அப்படி நடத்தி கொடுக்குறா. குழந்தை இல்லை, அப்போ விதையுள்ள பழம் வாங்கிட்டு வந்து ஹோமத்தில் போடுங்க. கல்யாண தடை இருக்குது, வீட்டில் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து ஹோமத்தில் போடுங்க. இப்படி வேண்டிக்கோங்க. என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். அங்கே வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். மாதந்தோறும் நடக்கக்கூடிய மங்கள மகா சண்டி ஹோமத்தை அடியார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நமது அடியார்கள் பயன்படுத்துவதற்காகவே இத்தனை ஹோமங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி. தொடர்ந்து சர்வமங்களா எண்ணெய், இந்த எண்ணெயை நமது அடியார்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. இது ராகு கால பூஜை முறையில இந்த எண்ணெயை நம்ம விட்டு விளக்கேற்றதுனால என்ன பலன்? நிச்சயமா சர்வமங்களா எண்ணெய் என்பது வாழ்க்கையில சர்வ மங்களத்தையும் கொடுத்துருமா. முதல் ஆரம்ப காலத்துல தெய்வ சக்தி எண்ணெய், புரியுதுங்களா? சர்வமங்களா எண்ணெய், அடுத்தது ஆரோக்கிய எண்ணெய். இது மூன்றும் கொடுத்தோம். ஒன்று தனித்தனியாக இருக்கும். ஆனால் அம்பாள் இது மூன்றையும் ஒன்றாக்கி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய விலையில் மாற்றி எல்லோரும் இல்லத்திலும் ராகுகால பூஜை செய்கிறவங்க வீட்டில் விளக்கில் ஒரு விளக்கில் இத்தனை சொட்டு, ஒரு விளக்கில் இன்னொரு இத்தனை சொட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு சொட்டு. உங்கள் வீட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குது கேட்டிங்கன்னா அலுவலகத்தில் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொட்டுக்கள் விடணும். அப்படி விட்டு 20 நிமிடம் பிரார்த்தனை செய்துக்கணும். 20 நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது இந்த சர்வமங்கள எண்ணெயை விட்டுட்டு விளக்கேற்றினா நான் ராகுகால பூஜை பண்ணேன், போற்றி படித்தேன், ஜெயபிரத்திங்கிற சொன்ன நடக்குமானா நடக்காது. 20 நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். அது பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ராகுகால பூஜைக்கு விளக்கேற்றுவீங்களே 2 அகல் தீபம். அப்படி விளக்கேற்றும் போது இந்த விளக்கில் சொட்டு, இந்த விளக்கில் ஒரு இத்தனை சொட்டு, அது உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது. அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது நிச்சயமாக அன்னை அவள் அங்கு பிரசன்னமாகிறாள். ஜெயபிரத்திங்கிரா பீடத்தில் எப்படி இருக்கின்றாளோ அப்படி வருகின்றாள். இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ஜெயபிரத்திங்கிராவுக்காக உருவாக்கப்பட்ட எண்ணெய். நான் வேற பிரத்திங்கிரா கும்பரம் பயன்படுத்தணுமா, அது உங்க விருப்பம். ஆனா பயன் இல்லை நீங்கள் பயன்படுத்துவதனால். பலன் வராமல் ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியாது இல்லைம்மா. அதனால இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது சகல விதமான மங்களத்தையும் கொடுக்க வல்லது இந்த சர்வமங்கள எண்ணெய். கணவன் மனைவி பிரிகிற நிலைமையில் இருப்பீங்க, கணவனோ மனைவியோ இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றி வேண்டிக்கிட்டாலே அந்த ஒற்றுமைக்கு உண்டான வழியை கொடுத்துருவா. வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருப்பாங்க. இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றிங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. நமக்கு எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது அந்த பிரச்சனை எங்கேருந்து வருதோ அதுக்குண்டான தீர்வை கொடுத்துருவா.
இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிட்டு போகலாம். கொடுத்த பணம் வராமல் இருக்கும். இந்த எண்ணெயை விட்டு ஒரு 20 நிமிடம் விளக்கேற்றி வேண்டிக்கும் போது அவனுக்கு பணம் வந்துடும். எப்படி தேடி வந்து நமக்கு கொடுப்பான். நம்ம வம்பு வழக்கு நடந்துட்டு இருக்கும், கோர்ட்டு கேஸு தீரவே தீராதுன்னு நினைப்போம், அவனே வந்து அதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவான். இத்தனை விஷயங்களும் நடக்கும். நடக்காத விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அன்னை அவள் பிரசன்னமானால் அந்த நம்ம ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் யாகத்தில் வரும்போது வரா இல்லையா, நம்ம நெய் விட்டு யாகங்கள் செய்யும் போது வர அன்னை, நீங்கள் இந்த சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது உங்கள் வீட்டில் ஜெய் பிரத்யங்கிரா ஹோமம் செய்தது பலன் கிடைக்கும். எப்படி ராகுகால பூஜை செய்தாலே யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இந்த சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போதே அந்த பலன் இன்னும் கூடுதல் கிடைக்கும். அதனால இந்த எண்ணெயை விட்டு கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும், புதிதாக பார்க்கின்றவர்கள், ராகுகால பூஜை செய்யறதுக்கே தடை வர்ற அத்தனை பேரும், ஏற்கனவே பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ராகுகால பூஜை பாதகமல பூஜை செஞ்சுருக்கேன், தடை வருது, அடிக்கடி தடை வருதுன்னா இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்க. அன்னை அவள் பிரசன்னமாவாள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருவோம். சில பேருக்கு எண்ணெயை விட்டு விளக்கேற்றினாலும் பிரச்சனை தீராது. வந்து சந்தியுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டி கொடுப்பாள். இந்த பேய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்று இப்படி பண்ணு, இருக்கா இல்லையான்னு காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம். நீங்க இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றினா உங்க வீட்டில் பிரச்சனை வருதா, நம்ம வீட்டில் துஷ்ட சக்தி இருக்கு, இல்லை நம்மளுடைய கர்ம வினை மோசமா இருக்குன்னு காட்டி கொடுத்துட்றா. காட்டி கொடுத்தானே வாங்க, அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்க தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். ஐயோ பிரச்சனை வந்துச்சு, எண்ணெயை விட்டு விளக்கேற்றினா எனக்கு பிரச்சனை வந்துச்சு, எண்ணெயை நிறுத்திடலாம், ராகுகால பூஜை நிறுத்தலாம்னா நீங்கள் தான் அதில் கஷ்டப்பட போகிறது, நம்ம இல்லை. புரிந்து கொள்வதற்காக அன்னை அவள் மிகவும் எளிமையாக ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கின்றாள். சொல்லும்போது ஒன்றொன்றும் வியாபாரத்திற்கு சொல்வது போல் புதிதாக பார்க்கின்றவர்கள் தெரியும். இது எதுவும் வியாபார யுக்தியும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. நம் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்களின் வாழ்வில் ஒளி பெற வேண்டும், மங்களங்கள் பெற வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும். அன்னை அவள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2020 கொடுக்கும்போது எண்ணெயுடைய விலையே வேற, இப்ப எல்லாரும் வாங்கிக்கலாம். எப்படி ஒரு பொருளையுடைய விலையை கொடுத்தவர்கள் யாராவது குறைப்பாங்களா? ஆனா நம்ம அம்பாள் குறைக்க சொல்ற. அவர் சொல்வது மட்டுமே நடக்கும். சிம்மமுக கவசம் கொடுத்துருக்கோம், ப்ரொடெக்டர் தாயத்தை கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி குரு கடாட்ச தாயத்துன்னு கொடுத்தோம். அதை வாங்கி மாற்றி சிம்மமுக கவசமாக மாற்றி கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்ததை வாங்கி மாற்றி தருவாங்களா? அதே மாதிரி பொக்கிஷ பெட்டகத்துக்கு முன்னாடி அருள் பெட்டகம், ஆரோக்கிய பெட்டகம், ஐஸ்வர்ய பெட்டகம்னு கொடுத்தோம். அத்தனையும் வாங்கி மாற்றி பொக்கிஷ பெட்டகமாக கொடுத்துருக்கோம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா? ஏன்னா அன்னை அவள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களை செய்ய சொல்கிறா. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். அதுக்கு அடியார்களையும் தயார்படுத்திக்கிறோம். அதுதான் இந்த ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் நோக்கம். அன்னை அவள் உங்களோடு இருந்து வழிநடத்தணும். அன்னை அவள் கொடுக்கின்ற அத்தனையும் உங்களுக்கு வரணும் என்பதற்காக தான் நிகழ்ச்சி வாயிலாக கொடுத்துட்டு இருக்கோம். முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேலி கிண்டல் செய்தவர்கள் கேலி கிண்டல் செய்து கொண்டு அதே இடத்தில் இருங்கள். பயன்படுத்துகின்றவர்கள் அதை விட அதிக இடத்திற்கு, பெரிய இடத்திற்கு போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் சார்பாக இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்ததை அந்த 20 நிமிடம் பிரார்த்தனை செய்ய உங்கள் வாழ்க்கை மாறும். பூஜை செய்ய இல்லை, எண்ணெயை விட்டு விளக்கேற்றி பூஜை செய்ய சொல்ல, பிரார்த்தனை செய்யுங்க. அதுக்கப்புறம் பூஜை செய்யுங்க. அந்த 20 நிமிடம் யாரும் பிரார்த்தனை பண்றதில்லை. அப்படி பண்ணாதவர்கள் அந்த எண்ணெயை தயவு செய்து வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். 20 நிமிடம் நான் உட்காந்து பிரார்த்தனை பண்ண முடியல சாமி, வாங்காதீங்க. 20 நிமிடம் உட்காந்து பிரார்த்தனை பண்ண முடியும் சாமி, வாங்குங்க. இது நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன், நம்ம பீடத்தில் எப்பயுமே சொல்கிறேன். அதனால் நம்ம இந்த சர்வமங்கல எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில் சர்வமங்கலமும் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? சர்வமங்கலா எண்ணெய் இதை பயன்படுத்துறதுனால நிச்சயமா என்ன பலன்கள் நமது அடியார்கள் பெற போறாங்கிற தகவலை அருமையான முறையில கொடுத்திருக்கீங்க சுவாமி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சுவாமி, எண்ணற்ற முறையில வழிபாடு முறைகளும் ஹோமங்களும் இருக்கு. அது பிரச்சனைகளை அறிந்து நமது மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த தகவலை இங்க அருமையான முறையில விளக்கங்களோட விளக்கி இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன அடியார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இத்தனை தகவல்கள் மனசுல நம்ம எடுத்து அதை முறைப்படி நம்ம சரியா செய்யணுங்கிறதுனால தான் குருமுகமாக இருந்து சுவாமிகள் உங்களுக்காக வழி நடத்தின்னு இருக்காங்க. மீண்டும் இதை பற்றியான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு அலுவலகத்துல தொடர்பு கண்டு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா 9025233000 என்ற இலக்கத்திற்கும் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கமான 9840086373 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி எல்லா தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும்
சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 1ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.